ஃபர்ஸ்ட் ப்ரோ ஸ்கிரீன் நீங்க ஒர்க் உள்ள பண்ற இருக்குங்களா? கிளையண்ட் இருக்காங்க இல்லையா, உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க இப்போ. ஒரே நிமிஷம். உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் டிஸ்ப்ளேக்கு வரல. இருங்க ப்ரோ ஒரு ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற கிளையண்டோட நேம்ப்பா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற கிளையண்டோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோப்பா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சர்வீசஸ் வந்துட்டு பண்ணுறாங்க, ஓகேங்களா? இவங்க பண்ணுற சர்வீசஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் டென்டிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, ப்ரிவென்டிவ் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரிஸ் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் டென்டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு, அப்போது ஓரல் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நந்தினி தான் பேஷண்ட், ஓரல் எக்ஸாமினேஷன் மட்டும் போய் பண்ணிட்டு வரணும் ஒரு கிளினிக்கில் போய் அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு அங்கே என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த ஓரல் எக்ஸாமினேஷனுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடு குரூப்பு, அதே மாதிரி அங்கே என்னென்ன சர்வீசஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடு குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா செக்ரிகேட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு ஆடு குரூப்லையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 கன்வர்ஷன் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாமே ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு 15 சர்வீசஸ் இருக்குன்னா 15 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஜென்ரலாக கிளினிக்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக கிளினிக்ஸ் அப்படின்னா டேரெக்டாக டென்டல் கிளினிக்ஸ் நியர் மீ, டென்டல் கிளினிக் சர்வீசஸ் நியர் மீ, ஏன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரியாது. ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு ஜென்ரலாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆட் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அப்போது இவங்களோட சர்வீசஸை பற்றின ஒரு 15 ஆட் குரூப்ஸும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இவங்களோட அந்த ஜென்ரல் ரிலேட்டடான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆட் குரூப்ஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது லைக் வந்துட்டு ஒரே ஒரு கேம்பெயின், அந்த கேம்பெயின்குள்ள நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 15 to 20 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கான்செப்ட். இப்போ நம்ம 20 ஆட் குரூப்ஸாக வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு பட்ஜெட் வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு ஆட் குரூப்லேயும் நம்ம தனித்தனி கீவேர்ட்ஸ் தான் நம்ம போட்டு வைக்க போகிறோம். அந்த கீவேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஆட் காப்பீஸ் தான் எழுத போகிறோம். அந்த கீவேர்ட்ஸில் ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடே வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால உங்களுக்கு பட்ஜெட் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால எந்த கீவேர்டு வந்துட்டு ஒர்க் ஆகுதோ ஸோ அந்த கீவேர்டு வந்துட்டு ஒர்க் ஆகும்போது நம்மளோட ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். ஸ்ட்ரக்சர் எடுப்பா, எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்லிஸ்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயினோட நேம், கேம்பெயின் நேம் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஏ காலம்ல கேம்பெயினோட நேம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கேம்பெயின்கான நேம் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். பி காலம்ல கேம்பெயின்கான நேம் போடுங்க. ஸோ கேம்பெயின்கான நேமு, ஸோ சைன் டென்டல். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைஃபன் டென்டல் சர்வீசஸ், ஹைஃபன் எந்த கண்ட்ரிஸை மட்டும் டார்கெட் பண்ண போகிறோம் இது எல்லாமே போட்டுக்கோங்க. நந்தினி தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க ப்ரோ. ஓகே. ஓகே. சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் பியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேம்பெயின் நேம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ண போகிறோம், கேம்பெயின்குள்ளே வர செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது ஏக்கு, அதாவது A2ல் போடுங்க பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. A2ல் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், போடுங்க. மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். ஓகே.
டார்கெட் சிபிஏ வேணாங்களா? வேணாம் 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 இல்ல. இப்போதைக்கு ஏன்னா நமக்கு ஆடியன்ஸ் அங்கே இல்லைன்றதுனால நமக்கு டார்கெட் சிபிஏ வேணாம் இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் போய்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ஓகே. வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் சிபிசி, அதாவது ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நோ ஏ த்ரீ டார்கெட் சிபிசி. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோ வச்சுக்கலாம் இப்போதைக்கு இமீடியட்டா. சரிங்களா? இப்போதைக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆட்டோ. அடுத்து ஸோ லைக் வந்துட்டு என்ன இருக்க போகுது, பிளேஸ்மெண்ட் எஸ்சிஆர்பி தான் போடுங்க. நெட்வொர்க் ஸோ நெட்வொர்க்கில் வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்சிஆர்பி. ஓகே அடுத்து லொகேஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. என்ன லொகேஷன்? ஒரு ப்ரோ ஆக்சுவலா இப்போ என்ன கேக்குறாங்கன்னா நிறைய கால்ஸ் வரணும்னு கேக்குறாங்க. லீட்ஸ் ஓகேங்க வேணாம், பண்ணிக்கலாம் கால். பண்ணிக்கலாம். இவங்க மேனேஜ்மெண்ட்டுமே கால் ஆட்ஸா போட்டுருங்க, லோக்கல் ஸ்டோர் ஆடா போட்டுருங்க அப்படின்றாங்க. ஓகே லோக்கல் ஸ்டோரில் நம்ம அதான் நம்ம ஃபோன் கால் ஆட்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம கால் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கால் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது மூலியமா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டேரெக்டாக போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் வந்துட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச் வழியாகவே ஆட் ரன் பண்ணி நம்ம கால்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரியா? மொபைல் யூஸருக்கு மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஓகேங்க ப்ரோ. அப்போனா இது மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் போட்டால் தானே நோ கரெக்டாக நோ நோ இருக்கும்? மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் தான். நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ஜென்ரேட் பண்ண கீவேர்ட்ஸ் இல்லை, வேற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே. ஓகே லொகேஷன் போட்டாச்சுங்களா? ஓகே ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ், ஓப்பன் ஆடியன்ஸ். ஸோ ஓப்பன் ஆடியன்ஸ் தான். ஸோ இங்கே வேற எந்த ஒரு செட்டிங்ஸுமே கேம்பெயின்ஸில் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதுதான் கேம்பெயினோட செட்டிங்ஸ். ஓகே அடுத்து ஆட் குரூப் செட்டிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆட் குரூப்ஸ் போடுங்க. ஆட் குரூப் செட்டிங்ஸ். அங்கேயே போட்டுக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட்டுருங்க. நம்ம கிரியேட் பண்ணுற செக்லிஸ்ட்டில் நம்ம அந்த டீட்டெயிலை கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ ஆட் குரூப் செட்டிங்ஸ்னே போட்டுக்கோங்க. ஆட் குரூப் செட்டிங்ஸ். ஓகே இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ். ஓகே இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு அந்த வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கிற சர்வீசஸ் டோட்டலாக எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. அவங்க பண்ணுற சர்வீசஸ், பிகாஸ் இது எல்லாமே அவங்க பண்ணுற சர்வீசஸ் தான். இந்த சர்வீசஸ்லேருந்து எந்த சர்வீசஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு தேடினாலும் அவங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து கீவேர்ட்ஸ் போட்டு தேடினாலும் நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஓகே எவ்வளோ ப்ரோ இப்போ ஜெனரல் டென்டிஸ்ட்ரி அப்படின்றதுவே நம்ம தனியா கிரியேட் பண்ணிக்கலாமா? எதுப்பா? இப்போ ஜெனரல் டென்டிஸ்ட்ரி, காஸ்மெட்டிக், ப்ரிவென்டிவ் டென்டிஸ்ட்ரி இந்த 3 ஜெனரல் டென்டிஸ்ட்ரின்னு தேடணும். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டும் வருது, அதுக்கப்புறம் ஒயிட் ஃபில்லிங்ஸும் வருது, டீத் கிளீனிங் வருது, எக்ஸ்ரேஸ் வருது. அப்போ தனித்தனியாக தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஓரல் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே வந்து தனியா கிரியேட் பண்ணிட்டு எகைன் ஜெனரல் டென்டிஸ்ட்ரிக்கும் தனியா கிரியேட் பண்ணலாமான்னு கேட்குறேன். பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அதுக்குள்ள தான் அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோங்க. இப்போ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம்னா தனித்தனி ஆட் குரூப்பா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஜென்ரலான கீவேர்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ண தான் போறோம். சரி ஓகே. ஓகே வந்துருங்க. நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனைங்க இருந்துச்சு? சர்வீசஸ் எத்தனைப்பா இருந்துச்சு? 18. அப்போ வந்து என்ன அப்படின்னா மேல இருக்கிற அந்த ஹெட்லைன் 3 அப்போ வந்து 18 plus 3 வந்துட்டு எவ்வளவு 21. ஜெனரலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 கிரியேட் பண்ணிக்கலாம். 23 ஆட் குரூப்ஸ் வரப்போகுது. நம்பர் ஆஃப் ஆட் குரூப்ஸ் 23 போட்டுக்கோங்க. இல்ல ப்ரோ அந்த ஹெட்டிங்கும் சேர்த்து தான் 18. அப்போ 15 plus 3 அப்போ 20 ன்னு வெச்சுக்கோங்க. சோ 20 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். ஓகே அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் பெர் ஆட் குரூப்.
ஸோ 10 to 15 keywords வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். 10 to 15 keywords. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மேட்ச் டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃப்ரேஸ் மேட்ச் போக போகிறோம். மேட்ச் டைப் ஃப்ரேஸ் மேட்ச். ஓகே, அதுக்கப்புறம் ஆட் செட்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் செட்டிங்ஸ் முடிஞ்சது. ஒரு கேம்பெயின்குள்ள 20 ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் ஆட் செட்டிங்ஸ். ஸோ ஆட் செட்டிங் சொல்லிட்டு தனியாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆட் செட்டிங்ஸ் ஒரு ரோ வந்துட்டு கேப் விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் எது மிஸ் பண்ணியிருக்கோம், எது வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது 20 ஆட் குரூப்ஸு. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் குரூப்புக்கு வந்துட்டு 2 அப்படின்னா ஸோ 20 ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். 40 ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ண போகிறோம். போடுங்க, நம்பர் ஆஃப் ஆட்ஸ் வந்துட்டு 40. அடுத்து செகண்ட் நம்பர் ஆஃப் ஆட்ஸ் பெர் ஆட் குரூப். நம்பர் ஆஃப் ஆட்ஸ் பெர் ஆட் குரூப் 2. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடோட ஸ்ட்ரென்த்து. குட் ஆர் எக்ஸலண்ட்க்கு இருக்கணும். நீங்க கிரியேட் பண்ண போற இந்த 40 ஆடுமே குட் ஆர் எக்ஸலண்ட்ல இருக்கணும். ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா அசெட்ஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் செட்டிங்ஸ். அடுத்த ஒரு ரோ கேப் விட்டுக்கோங்க. அசெட்ஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் செட்டிங்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட் யூஸ் பண்ண போறோம். மினிமம் வந்துட்டு 6 யூஸ் பண்ணணும். இது கேம்பெயின் லெவல் தான். ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட். ஸோ ஸ்ட்ரக்சர்டு ஸ்னிப்பெட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மினிமம் வந்துட்டு 1 கிரியேட் பண்ணால் போதும். ஒன்று மட்டும் அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ண போகிறோம். மினிமம் 1 அக்கௌண்ட் லெவல்னு போட்டுக்கோங்க. அடுத்து சைட் லிங்க் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மினிமம் 6, அதுவும் அக்கௌண்ட் லெவல். சைட் லிங்க்கு மினிமம் 1 அக்கௌண்ட் லெவல், மினிமம் 6 இருக்கணும் அக்கௌண்ட் லெவல். அடுத்து கால் அவுட்டில் 10 கால் அவுட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அக்கௌண்ட் லெவல். சரி, அக்கௌண்ட் லெவலுக்கு பதிலாக கேம்பெயின் லெவல் போட்டுக்கோங்க. கேம்பெயின் லெவல் எல்லாமே 3மே மேலே போட்டது எல்லாமே கேம்பெயின் லெவல். அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேம்பெயின் லெவல். ஸோ கீழேயும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா கால் அசெட்ஸ் 1 கேம்பெயின் லெவல் கால் AWSETS 1 அக்கௌண்ட் லெவல். இங்கே தான் ஃபோன் நம்பரை கொண்டு வர போகிறோம். ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா லொகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் லெவல் 1. ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயின்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த கேம்பெயின்கான ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம்.